சரி. இப்போ 3/3 மேட்ரிக்ஸோட கோஆப்பரேட்டர் அண்ட் மைனர் நம்ம பார்க்க போறோம். 3/3 மேட்ரிக்ஸோட. ஸோ கொஸ்டின் எப்படி கேட்பாங்கன்னா ஃபைண்ட் மைனஸ் அண்ட் கோஃபேக்டர் ஆஃப் delta of matrix, okay, or the determinants delta equal to 1 2 3 4 5 6 7 8 9. சரியாமா? ஓகே சரி. இப்போ நம்மளுக்கு என்ன வேணும்? மைனருக்கு சைன் தேவையில்லை, கோஆப்பரேட்டருக்கு சைன் வேணும். அதனால இதே ஈக்குவல் டு போட வேணாம். இது மென்ஷன் பண்ணிங்க, இது சைனோட மென்ஷன் பண்ணிங்க. என்ன வரும்? சைன் என்ன வரும் தெரியுமா? ஃபர்ஸ்ட்டுக்கு என்ன சைன் வரும்? ப்ளஸ் அடுத்ததுக்கு மைனஸ் அடுத்ததுக்கு a13 ப்ளஸ் இதுங்க மைனஸ் ப்ளஸ் ம் மைனஸ் ம் a13 ப்ளஸ் 3 1 1 3 இல்ல 3 1 ப்ளஸ் மைனஸ் ம் ப்ளஸ் அவ்வளோதாங்க. இது எதுக்கு யூஸ் பண்ண போகிறோம்? கோஆப்பரேட்டருக்கு யூஸ் பண்ண போகிறோம், மைனருக்கு கிடையாது. இது கோஆப்பரேட்டருக்கு. சரி, ஃபர்ஸ்ட் மைனர் கண்டுபிடிக்கணுமா? மைனர் யாரு? ஃபர்ஸ்ட் மைனர் எப்படி எழுத போறீங்க? மைனர் ஆஃப் 1 மைனர் ஆஃப் 1 மைனர் ஆஃப் 1க்கு சைன் தேவையில்லை. அப்போ என்ன எழுத போகிறோம்? டிட்டர்மினன்ட் தான் எழுத போகிறோம். என்ன டிட்டர்மினன்ட் வரப்போகுது? அது வேல்யூ 5 6 6 8 9 அப்போ எவ்வளோ கிடைக்குமா? 45 மைனஸ் 48 மைனஸ் 3. ஓகேவா? ஓகே சார். அதே மாதிரி 9 எலிமெண்ட்ஸ் கண்டுபிடிக்கணும். அப்படியே பொறுமையாக சொல்லுங்க. நீயே கண்டுபிடி. மைனர் ஆஃப் 2 டிட்டர்மினன்ட் எழுதி போடலாம், எழுதாமே போடலாம். எழுதி போடுறியா, எழுதாம போடுறியா? சரி, எழுதியே போடுறேங்க சார். சரி, ஓகே, சொல்லுமா. மைனர் ஆஃப் 2னா 4 6 7 9. 7 9. 36 minus 42 minus 6. இந்த மேட்ரிக்ஸ் நோட் பண்ணிக்க. எனக்கு கீழே போகும்போது மேட்ரிக்ஸ் தெரியாம போயிடும். நோட் பண்ணிக்க, அப்படி சொல்லிடுங்க. மைனர் ஆஃப் ஒரு நிமிஷம் சார், நோட் பண்ணிக்கிறேன் சார். ஓகே ஓகே. நோட் பண்ணிக்கிறேன் சார். சொல்றேன். 40 minus 35 is equal to 5. கரெக்டாமா? Yes sir. 4 5 7 8. 4 5 7. கரெக்ட். அடுத்து சொல்றேன். மைனர் ஆஃப் 9 எலிமெண்ட்ஸ். Minor of 4. மைனர் ஆஃப் 2 3 8 9. அது கரெக்ட் ஆயிடும். 2 3 8 9. கரெக்ட்மா. 18 minus 24 minus 6. Minor of 5. Minor of 5. 1379. 1379. 9 minus 21. Minus 12. Okay. Minor of 6. Minor of 6. 1278. 1278. Okay. 1278. 8 minus 14. Minus 6. Minus 6. Correct enough. Minor of 3 5 6. Minor of 7. அந்த டிட்டர்மினன்ட் ரெஃபர் பண்ணிக்கோ. அந்த டிட்டர்மினன்ட் ரெஃபர் பண்ணும்போது என்ன வருது? 2 3 5 6. கரெக்ட்டா இருக்கு. 2 3 5 6 கரெக்ட். 12 minus 15 minus 3. Minus 3. Minor of 8. 1346. 1346. 6 minus 12 minus 6. அடுத்து லாஸ்ட் எழுதுங்க. Minor of 9. Minor of 9 1245.
1 2 4 5 கரெக்டா? 1 2 4 5. ம். 5 minus 8 minus 3. 5 minus 8 equal to minus 3. சரி, இதாம்மா மைனரோட ஐடியா. அப்போ கோபேட்டர் என்ன பண்ண போறீங்க? வித் மைனரோட இந்த சைன் எழுதுனா போதும். சைனை மாற்ற Okay, வேண்டிய இடத்துல மாற்றுங்க, மாற்றக்கூடிய இடத்துல மாற்றாதீங்க. சரிங்களா? okay, sir. சரி, இப்போ கோபேட்டர் கண்டுபிடிச்சலாமா? Yes. இந்த வேலையில் எதுவும் தெரியுமா, இல்லை பக்கத்தில் எழுதிடலாமா? பக்கத்துல எழுதிடலாம் சார். ஓகே, இடம் இல்லை. சரி, இங்கே கொஞ்சம் கொஞ்சமாக நீக்கி எழுதுற மாதிரி. அப்போ என்னாச்சு, இந்த இடத்துல வந்து கோபேட்டர் Cofactor கோபேட்டர் ஆஃப் 1 1 is equal to minus 3. ப்ளஸ் ஆஃப் மைனஸ் 3 ஈக்குவல் டு மைனஸ் 3. இது ஒரு பிரச்சனை இல்லையா? அடுத்தது Cofactor of கோபேட்டர் ஆஃப் 2 is equal to plus 6. ஓகே மைனஸ் ஆஃப் மைனஸ் 6 மைனஸ் 6 ஆமாம் சார். ஈக்குவல் is டு equal to 6. அடுத்தது cofactor of 3 is equal to plus 5. ஈக்குவல் டு ப்ளஸ் தான், அப்போ ப்ளஸ் 5 தான், ஒன்றும் பிரச்சனை இல்லையா? அடுத்தது Cofactor of 4 is equal to minus of minus 6 plus 6. ஓகே மைனஸ் ஆஃப் மைனஸ் 6 ஈக்குவல் டு ப்ளஸ் 6. அடுத்தது Cofactor of 5 is equal to plus of minus 12 minus 12. வெரி குட். அடுத்தது கோபேட்டர் Cofactor of 6 is equal to minus of minus 6 ஈக்குவல் டு ப்ளஸ் 6. plus 6. Cofactor of 7 is equal to plus of minus 3 minus 3. Cofactor of 8 is equal to minus of minus 6 plus 6. ப்ளஸ் 6. அடுத்து லாஸ்ட் ஒன். Cofactor of 9 is equal to plus of minus 3 minus 3. சரி, எனக்கு டவுட் இருக்குதாம்மா? கோபேட்டர் மேட்ரிக்ஸ் எழுதணும். ஃபைண்ட் த கோபேட்டர் மேட்ரிக்ஸ் கேட்பாங்க. அதை பேஸ் பண்ணி அடுத்தது நம்ம கன்டினியூ பண்ண போகிறோம். அப்போ கோபேட்டர் ஆஃப் மேட்ரிக்ஸ் என்ன வரும்? அந்த எலிமெண்ட் அப்படியே எழுதினா போதும் மேடம். இப்போ என்னாச்சு, மேட்ரிக்ஸ் ஃபார்ம் பண்ணி Okay, sir. இது என்னாச்சு, மைனஸ் 3 கடைசி இது எழுதுறேன். எனக்கு தெரியுதுனால மைனஸ் 3 மைனஸ் 6 மைனஸ் 3. சாரி, தப்பு பண்ணிட்டு நினைக்கிறேன். யாராவது 3 ப்ளஸ் 3 மைனஸ் 3 தான் இது. மைனஸ் 3 சாரி, மைனஸ் 3 இங்கே இருக்கிற எலிமெண்ட் தானே கோபேட்டர். மைனஸ் 3 ப்ளஸ் 6 மைனஸ் 6. அதே மாதிரி அடுத்த எலிமெண்ட் யாரு? இங்கே எழுதணும், இங்கே எழுதணும் 6 Minus 6 minus 12 minus 6. இல்லை, இங்கே இருக்கிறது கோபேட்டர் ஆஃப் 4 தான். இங்கே இருக்கிறது, இங்கே கோபேட்டர் தான் எழுதுறோம். Oh, okay, sir. 6 minus 12 6. அடுத்தது ஃபர்ஸ்ட் நியூ எலிமெண்ட் மைனஸ் 3. யார் இங்கே? மைனஸ் 3 Plus 6 5 ப்ளஸ் plus 5. அவ்வளோதான். மைனஸ் 3 ப்ளஸ் இதான் கோபேட்டர் ஆஃப் மேட்ரிக்ஸ். ஓகே, இப்போ இந்த கோபேட்டரில் என்ன டவுட் இருக்குதா? மைனரில் என்ன டவுட் இருக்குதாம்மா? இல்லைங்க சார்.